எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். மறக்க முடியுமா அந்த கணக்கன்பட்டி நாயகனுடன் எனக்கு ஏற்பட்ட தரிசன அனுபவங்களை? மறக்க முடியுமா அந்த கணக்கன்பட்டி நான் சென்று பார்த்த காட்சிகளை? மறக்க முடியுமா அவருடைய பௌதிக தரிசனத்தை என்னால் மறக்க முடியுமா? அவருடைய தெய்வீக குரலை என்னால் மறக்க முடியுமா? அந்த விரியமரச்சாலை வீரியமுள்ள வீடு, ஆனாலும் விஸ்தீரணம் இல்லாத வீடு. ஏனென்றால் அது ஒரு சிறிய குடிசை, அது ஒரு ஏழை குடிசை. அந்த பணக்கார ஒரு சிவன் நினைத்திருந்தால் மாட மாளிகைகளில் குடியிருந்திருக்கலாம், கூட கோபுரங்களில் குடியிருந்திருக்கலாம். ஆனாலும் அவர் அந்த பாழடைந்த வீட்டிலும் வயல் வரப்பிலுமே குடியிருந்து தனது நாட்களை கழித்தார். ஏனென்றால் அவருக்கு வெளி உலகம் பெரிதல்ல, அவருக்குள் இருக்கும் ஆழ்மன உலகம், அதுதான் இந்த பிரபஞ்ச உலகம். அந்த பிரபஞ்ச உலகத்திலேயே அந்த கணக்கன்பட்டி நாயகன் வசித்ததனால் அவருக்கு குடிசைகளெல்லாம் அவருக்கு மாட மாளிகைகளாகத்தான் தெரிந்தன. அவருடன் எனக்கு ஏற்பட்ட தரிசனத்தை, அவரை நான் பார்த்து தரிசனம் செய்து நான் அனுபவித்த அனுபவங்களை மறக்க முடியாது. உங்கள்கிட்ட ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்காங்க, என்னோட அனுபவமும் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி என்னோட நண்பர்களோட அனுபவமும் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் நேரடியாக சம்மந்தப்பட்ட ஒரு அனுபவம் நான் ஏற்கனவே சொல்ல மறந்த கதைங்கிறது. அதாவது சொல்லியிருப்பேன், சொல்லியிருந்தாலும் இதை நான் ஒரு விளக்கமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அது 2010 வருஷங்க. 2010 வருஷத்தின் ஆரம்ப மாதங்களில் ஒரு நாள் கணக்கன்பட்டி போயிருந்தாங்க. போய் மூட்டை பகவானின் பௌதிக தரிசனத்தில் நாங்களெல்லாம் எங்களை மறந்து ஐக்கியமாகியிருந்தோம். அப்போ ஒரு 55-60 பேர் இருந்தாங்க. நைட்டு அப்போ நான் ஒரு 7 மணிக்கே போயிட்டேங்க. நைட்டு ஈவினிங் 7 மணிக்கே போயிட்டேன். அப்போ அங்கேயே இருந்ததுனால ரொம்ப நேரம் இருந்தோங்க. விடிய விடிய அங்கே தான் இருந்தோம். நானும் எனது மனைவியும் போயிருந்தோம். விடிய விடிய நாங்கள்லாம் ஒரு குரூப் அங்கே தான் இருந்தோங்க. மறுநாள் காலம்பரம் தாங்க அங்கேருந்து புறப்பட்டு நாங்கள் ஊருக்கு வந்தோங்க. ஆச்சா, அப்போ ஒரு 55-60 பேர் உள்ள கூட்டங்க. 7 மணிக்கு நாங்கள் போயிட்டோம். ஆனால் ரொம்ப நேரம் இருந்தோம். 8:30 மணி ஆச்சுங்க. 8:30 மணி ஆகிறப்ப கணக்கன்பட்டி பகவான் எங்கேயோ போயிருந்தவர் திடீர்னு வந்தாருங்க. சன்னதிக்கு எங்களுக்கு முன்னால் என்னைக்கு இல்லாமல் எங்களுக்கு முன்னால் ஒரு கட்டியில் போட்டு உட்காந்தாருங்க. உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருந்தாருங்க. அதில் பல அவருக்கே உரித்தான கெட்ட வார்த்தைகளும் வந்ததுங்க. ஆனால் அப்படியும் பாருங்கள், தாய்மார்கள் எல்லாம் அந்த கெட்ட வார்த்தைகளை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லைங்க. அந்த கெட்ட வார்த்தைகளில் மறந்திருக்கின்ற ஒரு தெய்வீக விஷயங்களைத்தான் அவர்கள் பெரிதும் மதித்தார்கள். எங்கள் பக்கத்தில் ஒரு பிராமின் அம்மா உட்காந்துருந்ததுங்க. அந்த பிராமின் அம்மா எனக்கு தெரியாத பல விஷயங்களை சொன்னதுங்க. அதாவது மூட்டை பகவானோட இயற்பெயர் காளிமுத்து. அவர் செத்து போயிட்டாருன்னு நினச்சி எல்லாம் இருந்தப்ப அவர் உயிர் பழச்சு வந்த கதை, அது எதெல்லாம் ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க. அவரோட வரலாறுலாம் ஓரளவு உங்களுக்கு பழைய தொடரில் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் அந்த பிராமின் அம்மா தாங்க சொன்னதுங்க.
அப்புறம் நாங்கள் பேசிகிட்டே இருந்தோங்க, பல விதமான இதுங்க. அப்புறம் அங்கே இருந்த ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மாவை திடீர்னு கூப்பிட்டு, வாமா காலமுக்குமா அப்படின்னாரு. அந்த அம்மா யாருன்னு நான் சொல்ல விரும்பலைங்க, எனக்கு தெரியும். வாமா காலமுக்குமா அப்படின்னாரு. வாமா காலமுக்குமா அப்படின்னாரு. உடனே என் பக்கத்தில் இருந்த அந்த பிராமின் அம்மா சொன்னது, இதுக்கு தாங்க நாங்கள்லாம் தவம் இருந்தோம், உங்களுக்கு அந்த கொடுப்பினை கிடச்சிருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னதுங்க அந்த பிராமின் அம்மா. உடனே அந்த அம்மா வந்து காலம் கிழிச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் காலம் கிடந்துங்க. அப்புறம் அப்படி தலையசிச்சாருங்க. அதாவது போதுங்கிற ஒரு நோக்கில் தலையசிச்சாருங்க. அந்த அம்மா வந்துருச்சுங்க. அந்த அம்மாவோட எனக்கு தெரியுங்க. ஆச்சா, அப்போ திடீர்னு என் பக்கத்தில் உட்காந்து அதாவது நடுவில் கூட்டத்தில் கொஞ்சம் கூட்டத்தை நோக்கி கொஞ்சம் கிட்டக்க வந்தாருங்க அந்த மூட்டை பகவான். வந்து எங்கள் பக்கத்தில் இருந்த பிராமின் அம்மாவை பார்த்தும் பார்க்காத மாதிரியும் சொன்னாருங்க, தனி குடித்தனம்தான் அப்படின்னு 2 ட்ரிப்பு சொன்னாருங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க. ஆனால் அந்த பிராமின் அம்மாவுக்கு முகத்திலும் அவருடைய வெளித்தோற்றத்தில் மேற்பட்ட மாறுதல்களை என்னால் கவனிக்க முடிந்தது. அதில் ஒரு தேஜஸ் இருந்ததுங்க. அப்புறம் மூட்டை பகவான் அந்த இடத்த விட்டு போய் உலாத்திக்கிட்டு இருக்கப்ப வாக்கிங் போகிறப்ப நான் கேட்டேங்க, என்னம்மா உங்களை பார்த்து இந்த மாதிரி சொல்கிறாரே அப்படி அப்படின்னு கேட்டேங்க. இந்த மாதிரி தனி குடித்தனம் தான் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னதுங்க, ஐயோ இன்னைக்கு நான் வந்த குறிக்கோள் அதுக்குள்ளே பதில் எனக்கு கிடச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதுங்க. அதுக்கு 2 பையன்களாங்க. 2 பையன்களுக்கு மேரேஜ் ஆகி ஏதோ ஓரளவு செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. ஆனால் அந்த 2 பையன்களுக்குள்ளேயும் பிரச்சனை வரும். இந்த 2 பையன்களும் அம்மாவோடையும் பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருந்ததால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை. அதுவும் பிரச்சனைனா இல்லாததுக்கெல்லாம் ஒரு இஷ்யூவாக எடுத்து அதெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு பூகம்பமே கிளம்புற மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்களாங்க. இதில் வந்து எந்நேரமும் வீட்டில் சண்டையும் சச்சரமாக இருந்தாங்க, நிம்மதியே இல்லையாங்க. அதாவது அந்த 2 பேருக்குள்ளும் அந்த பையங்க 2 பேருக்குள்ளேயுமே சண்டை போட்டுப்பாங்க. அந்த 2 பேரும் தனித்தனியாக அம்மாவோடையும் அதாவது இந்த பிராமின் அம்மாவோடையும் சண்டை போட்டுப்பாங்களாங்க. அதை நான் வந்து என்னோடய அழுகையை அடக்க முடியாமல் தாங்க இங்கே வந்தேன். நான் பலவிதமாக நினச்சிட்டு இருந்தாங்க, அவங்க 2 பேருக்கும் தனி குடித்தனம் வச்சுருவோமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதைத்தாங்க வந்து மூட்டை பகவான் சொல்கிறாரு, தனி குடித்தனம் தான் அப்படின்னு 2 ட்ரிப்பு சொல்கிறாருங்க. அதாவது 2 பேரையுமே தனி குடித்தனம் வச்சிருன்னு சொல்கிறாருங்க. நான் வந்து குழம்பிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப குழப்பமாக இருந்தாங்க. அதாவது தனி குடித்தனம் அவங்களுக்கு வைக்கிறதா வேண்டாமா, அப்படி தனி குடித்தனமாக அவங்கள போக சொல்கிறதா இருந்தால் 2 பேருமே தனி குடித்தனம் போக சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. அவர் என்னோட சந்தேகத்திற்கு வந்து என்னோட குழப்பத்தை வந்து தெல்ல தெளிவாக நிற்கும் விதமாக 2 ட்ரிப்பு வந்து தனி குடித்தனம் சொல்லி 2 பேரையும் தனி குடித்தனம் வைக்கணும்னு சொல்லிட்டாருங்க அப்படின்னு அப்போ சொன்னதுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மறுநாள் கிளம்புற ஒரு 5 மணி போல் நாங்கள் வந்து ஊருக்கு வந்துட்டோங்க. அந்த பிராமின் அம்மாவும் போயிடுச்சுங்க. அப்புறம் அடுத்த முறை தரிசனம் பண்ணுறப்ப அன்எக்ஸ்பெக்டடாக அந்த அம்மாவை நான் பார்த்தேங்க. பார்த்தப்ப அந்த அம்மா சொல்லுதுங்க, இன்னும் அதற்கு ஆனந்தம்ங்க. அதாவது சென்ற முறை நாங்கள் பார்த்தப்ப உள்ள ஆனந்தத்தை விட அவர்களுடைய முகத்தில், அந்த அம்மாவோட முகத்தில் இன்னும் ஆனந்த தாண்டவம் ஆடுதுங்க அந்த அம்மா முகத்தில். அந்த அம்மா சொன்னதுங்க, இப்போ பாருங்க நான் தனி கொடுத்துலாம் வச்சுட்டாங்க. மூட்டை போடுவான்னு சொன்ன உடனே நான் மறுநாளே போய் ஒரு வாடகை வீட்டில் பார்த்து 2 பேரும் தனித்தனியாக தனி கொடுத்துன வச்சுட்டாங்க. செலவானாலும் பரவாயில்ல தனி கொடுத்துன வச்சுட்டாங்க. இப்போ பாருங்கள் அந்த செலவெல்லாம் எனக்கு கவர் ஆச்சு. எனக்கு பல வழிகளில் எனக்கு வந்து அந்த நான் பண்ண செலவெல்லாம் எனக்கு வந்து வந்துருச்சுங்க. 2வது 2 பையன்களும் ஒத்துமையாக இருக்காங்க, என்னோடையும் ஒத்துமையாக இருக்காங்க. வருமானமும் பெருகிருச்சுங்க. அந்த பையன்களுக்குள்ள வருமானமும் பெருகிருச்சுங்க. எனக்கு கிடைச்சிட்டு இருந்த கொஞ்சம் வருமானமும் கூடிருச்சுங்க. அந்த பையன்கள் எனக்கு நல்லா காசெல்லாம் தர்றானுங்க, வேணுங்கிறப்ப பணம் தர்றானுங்க அப்படின்னு சொல்லி மூட்டை பகவானின் மகிமைகளை சொல்லி வியந்தது. நாங்களும் வியந்தோம். நாம் எல்லோரும் வியப்பதற்காக இந்த காணொளியை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.